இட்லி வந்து நல்ல பஞ்சு மாதிரி வரத்துக்கு நான் எந்த அளவு போடுறேங்கிறத வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வீடியோ எடுத்து போடுங்கன்னு கேட்டிருந்தா, அவளுக்காண்டி இந்த இதை நான் எடுத்திருக்கேன். அதாவது நான் யூஸ்வலாக 5 டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு, இட்லி புழுங்கல் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போடுவேன். முன்னெல்லாம் 4க்கு 1 தான் போட்டுட்டு இருந்தோம். நாங்கள் இப்போ நந்தி மார்க் வாங்குறது வந்து நல்ல பந்து பந்தாக வரும். ஸோ 5க்கு 1 போடுறோம். 5 டம்ளர் புழுங்கல் அரிசியை நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு 4 மணி நேரம் ஊறணும். உளுந்து வந்து ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்தையும் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அந்த சில்னஸ் போட்டு அரைச்சிக்கும் போது உளுந்து நல்லா பந்து பந்தாக வரும். உளுந்து முதல்ல வெறுமனை களைஞ்சிட்டு நல்ல தண்ணியை ஒட்டி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நம்ம எப்போ அரைக்க போகிறோமோ இப்போ காத்தால ஊற வச்சிடலாம். சாயங்காலம் 3 மணிக்கு அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த சில்னஸ் இருக்கிறதோடு சேர்த்து உளுந்து அரைக்கும் போது உளுந்து நல்லா பந்து மாதிரி உருண்டுன்னு வரும். ஸோ நம்ம அந்த உளுந்தை எடுத்து வச்சு அரைக்க போட்டுடணும். முதல்ல எடுத்த உடனே நிறைய தண்ணி விடக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அதனுடைய உளுந்தெல்லாம் நல்லா மசிக்கிற மாதிரி நல்லா கூட்டி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துலாம் தான் உளுந்து வந்து நல்லா பந்து மாதிரி வரும். மொத்தமாக தண்ணி விட்டுடலாம். அந்த உளுந்து வந்து அரையவே அரையாது, நல்லா கணிசமும் காணாது. ஸோ முதல்ல 1 டம்ளர் தண்ணி விட்டு அந்த ஓரத்தில் உள்ள உளுந்தெல்லாம் சேராமல் நல்லா கூட்டி விட்டுட்டு நல்லா மசிஞ்ச உடனே திருப்பி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அப்புறம் தண்ணியை தெளித்து அரைச்சிடலாம். உளுந்து நல்லா பந்து மாதிரி வரும். இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது உளுந்து நல்லா அரைஞ்ச உடனே நம்ம தண்ணியில் போட்டு பார்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா பந்து மாதிரி மிதக்கும். அதுதான் வந்து கரெக்டான பதம். நல்லா அரைஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு நான் எங்கள் வந்து உளுந்து அரைச்சிட்டு அப்புறம் தான் வந்து அரிசி அரைப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். உளுந்து அரைச்சதுக்கப்புறம் அரிசி அரைப்பேன். அப்போ கிரைண்டரில் வந்து எடுக்கிறது நமக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுனால அப்படி தான் அரைக்கிறது. அரிசியும் முதல்ல வந்து தண்ணி நிறைய விட்டுடலாம், மசியவே மசியாது. ஆக்சுவலாக அதுக்கு தேவையான அளவு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா மசி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் தான் அந்த அரிசி நல்லா அரைக்கும். சில பேர் நல்லா நைஸாக அரைப்பான், சில பேர் கரன்னு அரைப்பான். நான் வந்து நைஸாக தான் அரைப்பேன். ஆக்சுவலாக ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் அரிசி நொய் மாதிரி இருக்காமல் கொஞ்சம் நரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிடலாம். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். தேவையான உப்பு வந்து அரிசி அரைக்கும் போதே போட்டுருவேன். அதுக்கப்புறம் முதல்ல உளுந்து அரைச்சாச்சு. அப்புறம் அந்த அரைச்ச உளுந்தோட இந்த அரிசியும் போட்டு நல்லா கலந்து வச்சு வரணும். மீதி இது கிரைண்டரில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் தண்ணி விட்டு எடுத்துகிட்டு அதை 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன்னா தண்ணியெல்லாம் மேலாக விழுந்துடும். அப்புறம் அடியில் உள்ள மாவை கலந்துக்கலாம். இந்த மாவை வந்து நைட்டே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 10 மணிக்கு புளிச்சுன்னு வந்துடும். அப்புறம் இல்லாட்டங்கிறதுனால காத்தால எழுந்துட்டு நல்லா கலக்கிட்டு அடிபட்ட கலக்கிட்டும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லி வாத்தலாம். இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்படி தான் இட்லிக்கு அரைப்பேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching my channel.